ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைப்பூ பிரியாணி. ஸோ அதுக்கு குக்கர் சூடானதும் நான் நெய் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, கல்பாசி, பிரியாணி ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை. ஸோ இது சேர்த்துடலாம். அடுத்ததாக வெங்காயம். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடும். இப்போ புதினா தழை சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துங்க. ஸோ இப்போ நம்ம மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வாழைப்பூ பிரியாணிக்கு வாழைப்பூ கட் பண்ணி நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ கருத்து போகாது. இப்போ இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டை விட சரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. பார்த்தீங்களா, ரைஸ் போட்டு கிளறியாச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் குக்கர் மூடி வச்சுட்டேன். இதோட ரிசல்ட்டை அடுத்த வீடியோவில் பாருங்கள். பாய்.